ஸோ வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீர்த்தி தமிழ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாரர் கேம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சேனலில் தானே விளையாட போகிறேன். ஸோ ஒரு ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹாரர் கேம் பேர் ரோட் ஆஃப் ஃபியரா. அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னதுன்னா, ஹாரர் கேமு பேஸ்ட் ஆன ரியல் ஸ்டோரியா. ஸோ மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறாங்க. இமோஷனலால் அழுதுடுவாங்களா, கல்ல மட்டும் அழுவ மாட்டாங்க. அதனால் கல்ல மட்டும் சொல்லுவோம். லெட்ஸ் கெட் இன்டு தி கேமிங். ஸோ மக்களே, நம்மளாம் கேமில் பூந்தாச்சு, ப்ளே தட்டுவோம். ஓகே பார்ப்போம் என்ன தான் ப்ளே ஸ்டோன்னு ட்ரூ ஸ்டோரி. ஓகே, நான் வந்து இனிமாரி என்னது பேய் காட்டெலாம் நம்பினதே இல்லை. ஒரு பழைய காட்டில் ஆடு காண போகிற மாதிரிலாம் நம்பினதே இல்லை. ஆனால் ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒரு சிம்பிளாக ட்ரிப்பு போகும்போது, நாங்கள் கொஞ்ச நேரம் சுற்றலான்னு இருக்கும் போது எங்களுக்கு என்னமோ தோன்ற மாரி இருந்துச்சு. யாரும் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, யாரும் எங்களை முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, யாரும் எங்களை கடத்த பார்த்தாங்க. இதுக்கு மேலே நான் கதையில் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே காமிச்சிருக்கு போட்டு கிராஃபிக்ஸ் அப்பரு ஓகே சொல்கிறேன். நீ என்னடா பிளான் இன்னைக்கு ராத்திரி எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். ஏருக்கு சொல்கிறேன், எனக்கும் தான்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வாடா ஏதாச்சும் படம் பார்த்துக்கிட்டு பப்புன்னு சாப்பிட்டுக்கிட்டு சும்மா சில் பொடியாக இருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். டே கொஞ்சம் கடுப்பாக இருக்குடா, நம்ம அண்ணாடிக்கு அப்படி தான்டா பண்ணுறோம் அப்படின்னு மார்க் மஞ்சள் சட்டை சொல்கிறான். கருப்பாக ஏருக்கு சொல்கிறான். ஆமாண்ணா நம்ம ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் பண்ணலாம் ராத்திரி அப்படின்றான். சரி நம்மளும் சொல்கிறோம். சரி என்ன தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். சரி பார்ப்போம் என்னடா சொல்ல போகிற மாதிரி இருக்கே. நம்ம ஏதாச்சும் பண்ணலான்னா காடி ஓட்டிக்கிட்டு ராத்திரிலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மள காடி ஓட்டுறோமாடா, இதான் உன் ஐடியாவா அப்படின்னு கேட்குறான். நான் சொல்கிறேன், நம்மள யாருக்கிட்ட காடி ஓட்ட தெரியும். இவன் சொல்கிறான். சரி ஆனால் இது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் நான் சொல்ல போகிறதுன்னு இவன் சொல்கிறான். சரி இவன் சொல்கிறான். சரி சொல்லித்தோலை அப்படின்னு. வேறு வழி எங்கே இருக்குது. ஸோ மார்க்கு சொல்கிறோன்னா, நான் ராத்திரி நடுவில் நம்ம காடியில் போய் கேம்பிங் பண்ணலான்டா, கடுப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறான் இவன். டேய் என்னோட சொல்கிற இவனும் சொல்கிறான். கேம்பிங் ராத்திரி ஆடா, உன் மூலிகை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டியாடா நீ இவன் கேட்குறான். சரி நானும் சொல்கிறேன், டே என்னடா இது கேம்பிங் ராத்திரி தான் பண்ணி ஆகணுமா, வேறு எதுவும் வழி இல்லையா அப்படின்னு. இவன் சொல்கிறான். ஆமாண்டா, ஆனால் ஃபன்னாக இருக்கும், நம்ம கொஞ்சம் ஃபயர் போட்டு ஃபோன் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் சில் பொடியாக இருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஐயோ இவன் சொல்கிறான். சரி நம்ம ராத்திரியில் உட்காந்து மஷ்மேலோ சாப்பிட்டு இருக்கலாமாடா நாய ஒழுங்கா சொல்கிறான்னு இவன் சொல்கிறான். ஓகே நான் சொல்கிறேன், டே கொஞ்சம் வெள்ளையாக தான் போகலாமேடா அப்படின்னு. ஸோ இவன் சொல்கிறேன். சரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன், வாங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். டே மஞ்சள் சட்டை வாய என்னடா இப்படி கோட்டு விட்றேன் எங்கள் ரெண்டு பேர்த்தையும். டே இறக்கி என்னடா பண்ணலாம் போட்டு கிராஃபிக்ஸ் அப்போ ஒரு மாதம் இருக்குது. என்னடா இது என் பிசியில் இனிமேல் கிராஃபிக்ஸ் ஹேண்ட் பண்ணுது, அதாவது என் பிசியில் எங்கள் மாமா பிசி அதெல்லாம் கண்டிக்காதீங்க. சரி விடு, ஃபோட்டோ இல்லை நாய் ஃபோட்டோ அது இது வீடு தான் இவ்வளோ பெருசாக இருக்குடா, இன்னும் என்னடா உங்களுக்கு வேணும். நானும் என் ஃப்ரெண்டாக இருந்தோம், ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம், பேய் கதை பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம், வீட்டில் ஒண்டி விளையாண்டுக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு இனிமேல் டைம் கிடைக்கலன்னு எவ்வளோ நான் ஃபீல் பண்ணியிருக்கோம் தெரியுமாடா. உங்களுக்குலாம் கிடச்சிருக்கு, இனிமேல் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க. சரி விட்டு எங்கே போனீங்க, அதுவும் இங்கே தான் இருக்கீங்களா, என்னடா பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு பிளானாடா, இதனால தானே இந்த கேமையே செஞ்சா. பரவாயில்ல, இந்த பிளானால் தான் கேமையே செஞ்சுது. சின்ன குறுக்குறில் பார்க்குறீங்க எங்களை. காடி ஓட்டுறா ரெண்டு பேர்த்துல யாராச்சும் காடி ஓட்டுங்கடா. காடி ஓட்டுங்களா ரெண்டு பேர்த்தில். மஞ்சள் சட்டையா யாருக்கு அதான் ஒன்றை போல. என்னடா அப்படி பண்ணுறீங்க மக்களே, பாருங்க மக்களே, அநியாயத்தை தட்டி கேளுங்க மக்களே. நான் தான் காடி ஓட்டணுமா, நான் தான் எல்லாமேயா. சரி பார்ப்போம் வேறு வழி. சரி காடி ஸ்டார்ட் பண்ணியாச்சா இறக்கு. டே மஞ்சள் சட்டை இது நல்ல ஐடியாவாடா, கன்ஃபார்மாக சொல்கிறா. ஐயோ என்னடா இதுதான் ஒரு நல்ல ஐடியாவா. ஐயோ நல்ல ஐடியா மாரியே இல்லை. கைஸ் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொன்று நான் பார்ட் 3 வரைக்கும் செய்வேன். ஏன்னா என்னோடய ஃபோன் நம்பர் யூடியூப்பில் போடாதனால 15 நிமிஷம் தான் வந்து என் வீடியோ அலோட் பண்ணோம். ஸோ 15 நிமிஷமாக போடுவேன் வீடியோவை. அங்கே பாருங்க ஏரோ காமிக்குது லொக்கேஷனு. ஸோ நம்ம அங்கே போவோம். நல்லவே நான் பயந்துக்கிறேன், நான் தான் இடத்த தேடணுமான்னு. ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி 15 நிமிஷமாக தான் போடுவேன். ஸோ நீங்கள் போய் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சரி இங்கே வந்துட்டோம்.
காடி வருதா இல்லை போடா காடி ஓடுறதுல கிங்கு நான் தான் காடி ஓடுறதுல கிங்கு நான் தான் டண்ட டன் டன் டண்ட டன் டன் டண்ட டன் நான் செஞ்சா பார்த்துறேன். சரி ஏதோ போவோமே அப்படி இன்னும் எவ்வளோ தூரம் தாண்டா போகணும் நம்ம காடு. அதான் இதில் காடு தானேடா, இதில் காடு இல்லையா, இதெல்லாம் மியூசியமாடா டே, இதுதான் காடு தானே, இதுதான் பிளாக் ஸ்க்ரீனே ஆயிடுச்சு. சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இதுனா டேய் மறுபடியும் கொஞ்சம் தூரமாக போயிட்டோம் போல். சரி மஞ்சள் சட்டை எனக்கு பயமாக இருக்குடா. ஏதோ இதெல்லாம் காடு தானடா, இது மியூசியமு இல்லை வாட்டர் பார்க்லாம் இல்லையா, இதுவும் காடு தானே. என்னடா இது காடு தானடா, இதெல்லாம் ஏன்டா போகிற மாட்டேங்கிறீங்க எனக்கு எதுவும் புரியல. காடி 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 நல்ல வேலை காடியாவது லோரியாவது வந்து மோதுங்கடா முடிச்சப்பா. நல்ல வேலை நல்ல வேலை. லோரியை கொண்டு வாங்கடா இல்லை வேனையாச்சும் கொண்டு வாங்கடா, நான் தடுத்துருவேன்டா. எம்மோடி எப்பா ஆத்தாடி இங்கே ஒன்று பேர் டே சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் கொண்டு வாங்கடா, ஸ்பீடில் கொண்டு வரானுங்க பாரு, நல்லா இருப்பானுங்களா. சரி நம்ம இனிமேல் ஒரு ரோட் ட்ரிப்பில் போவோம். இது எனக்கு தான் காடி ஓட்ட தெரியுது போல் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுங்களே. ஐயோ ஐயோ இந்த பாட்டுங்க கூட ட்ரிப்பு போகிறதுக்கு பதிலாக வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பேன். பிளாக் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. பார்ப்போம் என்ன ஸ்க்ரீன்னு. ஆஃப்டர் 1 ஹவரா ஓகே என்னால் அதுக்கு ஏன்டா இப்படி காமிக்கிறீங்க 1 அப்போ 1 ஹவர் ஓட்டியிருக்கோன்னா என்னோட கார்டுக்கு வந்து சேர்ந்துருப்போன்னு நினைக்கிறேன் மக்களே. சரி இருக்கலாம், ஏன்னா 1 ஹவரும் காடி ஓட்டியிருக்கோன்னா நீங்களே பார்த்துக்குங்களேன். நான் அன்றைக்கி எனக்கு காடிக்கு வந்து சேர்த்துருப்போம். என்னடா ஒன்றும் காட்டுக்கு வரலையாடா டி, என்னடா அப்போ இதே தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கும் காட்டுக்கும் எவ்வளோ தூரத்துக்கு வரோம்னு நினைக்கிறேன். இந்த ரோட்லேயே ஆக்சிடென்ட் ஆகி நம்ம செத்துருவோமா தெரியலையே. மார்க் இது அங்கே என்னமோ லொக்கேஷன் மார்க் காமிக்குது, அங்கே வருங்க போய் பார்ப்போம் ஏன்னா கன்ஃபார்மாக தெரியாது. இதுவும் இங்கே பாருங்க அழகான மாட்டுக்குட்டி, அங்கே ஒரு வீடு குட்டி. ஓகே ஓகே பார்ப்போமே. ஐயோ கோட்டை வருது. சரி அப்படியே மஞ்சள் சட்டை இது கரெக்டாக வர தோணுது. இன்னும் நேராக போய்கிட்டே இருக்கணுமாடா, இதுதான் கேம் கிளிச்சா தெரிலடா. என்னடா இது நேராக போய்கிட்டே இருக்க சொல்லுது. இல்லை அங்கே பக்கத்தில் யூட்டன் திருப்புற மாரி, யூட்டனில் லெஃப்ட்டு திருப்புற மாரி ஒன்று இது இருக்குது போட்டு மாரி. எஸ் நம்ம திருப்பிட்டோம். போடே அப்படி போடே பின்னால் டி இது மட்டும் தான் உங்கள் கண்ணுக்கு காட தெரியுதாடா, மற்றதுலாம் என்னதுடா உங்களுக்கு? அதெல்லாம் என்ன போலீஸ் ஸ்டேஷனா? அங்கே முதல்ல வர்றதே காடு தானடா, அது பார்க்க கூட இல்லைடா, அதெல்லாம் காடுடா, அங்கே வீடு இல்லாத காடுடா. இது மட்டும் தான் உங்களுக்கு காட தெரியுதாடா. இங்கே உள்ளவனுங்க அங்கே வருவானுங்க, அங்கே உள்ளவனுங்க இங்கே வருவானுங்க. அதாவது நம்ம இந்த இடம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குடா, இது நல்லா ஐடியா கரெக்டாக தானே நீ சொன்னது. இப்போ பின்னாடி சொன்னான் டே இதெல்லாம் நம்ம ஒன்றா தானே இருக்கோம் பார்த்துக்கலாம்டா நான் சொல்கிறேன். சரி நம்ம போய் அந்த டென்ட்டில் கட்டுற வேலையை பார்ப்போன்னு நான் சொல்கிறேன். ஓகே எதோ சொல்கிறேன் டே, அதோடு ஒன்று முக்கியம், இந்த பசியை எனக்கு சீக்கிரமாக கொண்டுருவோம் போகிறேன் வேறு எதோறதுக்கு பதிலாக விரும்புன்னு போய் சாப்பாடு எடுங்க நான் இவன் சொல்கிறேன். டே நான் சாப்பாடும் இது இன்னொன்னுமோ எடுத்து வரேன் அப்படின்னு அவன் யாருக்கு மார்க்கு சொல்கிறான். ஐயோ இவருக்கு பேர் வேறு மனப்பாடம் பண்ணி தொலையணுமா, அதெல்லாம் அவசியமா. சரி பிளாக் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு போட்டு வந்துட்டோம். ஐயோ டே பயங்கரமாக மக்களே, பயங்கரமாக இருக்குது மக்களே. ஐயோ அதுக்குள்ளே போட்டானுங்க பார்த்தீங்களா பாருங்களா. இவன் சொல்கிறான் டே நெருப்பை நீ கொஞ்சம் லீக் பண்ணு, அவனுமோ நெருப்பை பற்றி வைக்கணுமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று கடிச்சிட்டு வரேன்ற மரத்துக்கு போய். சரி எனக்கு தெரியும் மூட்டோம் வேலையை பாரு, உன் பிஸ்னஸ் நீ போய் பாரு, என் பிஸ்னஸ் நான் பார்க்குறேன். இப்போ லைட்டு எடுத்துப்போம். இப்போ என்ன அங்கே நெருப்பில் லைட்டு போடணுமா, அதான் இதில் இருக்குன்னு இருக்குது. இது என்னது இதில் போட்டு பார்ப்போமே, போடுவோம். இது எனக்கு தெரியும், இன்னமும் சாஸ் வச்சுலாம் போடுவாங்க அது தெரியும். இவன் சொல்கிறான் இன்னும் குவைட்டாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது அங்கே அப்படின்னு. இவன் சொல்கிறான் டே நம்ம எப்போவுமே சத்தமாக உள்ள இடத்துலையே பழகிட்டோம்டா, அதனால தான் இங்கே இப்படி இருக்குது. சரிப்பா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம எல்லாம் மறப்போமா. சரி நம்ம என்ன போய் உட்காரணுமா, சரி உட்காருவோம். ஓகே என்னது மார்க்கும் என்னது ஒன்று கிடைக்க போயிட்டான் நம்மளும். ஓகே உட்காந்து பேசிக்கிறோம். நீ ஞாபகம் இருக்கா நம்ம 1ஆம் கிளாஸில் 2 பேரும் ஒன்றா உட்காந்துருந்தோம் பெஞ்சில், மிஸ்ஸு நம்ம 2 பேரையும் மண்டையில் போட்டுனாங்கல்ல லஞ்ச் பாக்ஸ் திருநு இருக்கு அவங்களோட அப்படின்னா நாங்கள் பேசிக்க இருக்கோம். ஆனால் உண்மையாக நடந்ததுன்னு அது எங்கடா வந்துட்டான் வந்துட்டான் மார்க்கே நான் ஆண்டனிடா. பிளாக் ஸ்க்ரீன் என்ன ஆச்சு நான் சமைக்கிறேன் போல். ஆமாம் நான் தான் சமைக்கிறேன். சாஸ் வச்சு பீட்ரூட்டு என்னது மீட்டு எல்லாம். சரி மார்க்கேங்க
மார்க் சுடும்போது ஒருத்தர் வர நினைக்கிறேன் என்னமோ முக்கியமான ஜாமான். டே பிளேட்டை கொண்டு வரான். அது அடக்கா சிச்சி தீனி பண்டாரம். என்னடா நீ இப்படி பண்ணுற? ச்சே ஒன்றா போய் நான் என்னமோ சிக்ஸ் பேக் பாடி நடிச்சிட்டேன்டா. ஏன்னா உடம்பு அப்படி தான் வச்சுருக்கேன். சரி இந்த அப்படி ஏதோ ஒரு பாவம் பண்ணி வச்சுருக்கேன். போ என்ன நிற்கிற? டே போடா. டேய் பத்தலையா? இது போட்டு பார்ப்போம் இன்னொன்று. டே இப்பயாச்சும் போடா. நீ எல்லாத்தையும் போட்டு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. எல்லாத்தையும் டே பத்தலையா இதுவும்? டேய் மூட்டு போய் இதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். போடா என்னடா இது இத்தனை சாப்பாடு கேட்குறான். போடா அங்கே. ஐயோ ஓகே எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. ஓகே நம்மளாச்சும் 3 தான் எடுத்துருக்கோம். 5க்கு மேலே எடுத்துருக்கோம். சரி 1 சாப்பிடுவா. டே என்னதுடா நல்லா சாப்பிடுமாடா? எப்படி தெரியுமா இருக்கே நம்ம இது 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது சரளா அக்காவோட லஞ்ச் பாக்ஸ் திட்டு இனிமேல் சாப்பிட்ற மாரி இருக்குடா. அந்தமாரி ஃபீலிங்லாம் வருது. என்ன பண்ணுறது? அதுமாரி தான். அந்த சாப்பாடு வேறு இந்த சாப்பாடு வேறையா? என்னடா பேசுகிறீங்க? நான் தான் உண்டியாக பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லாமல். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி எல்லாத்தையும் நான் சாப்பிட்றது இவனுக்கும் சாப்பிட்றானுங்க. ரெஸ்பெக்டா? சரி அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளி கொண்டு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே நான் சாப்பிட்றத இவனுக்கும் சாப்பிட்றானுங்க. சரி சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த கடைசியாக சாஸ் வச்சுருக்கு வீணர். இது சாப்பிட்டு முடிச்சோடனே ஏதோ நடக்கலாம். பார்ப்போம் நடக்கும் ஐ திங்க். சரி பார்ப்போம். கேட்டுச்சு யாருமே தானடா நம்ம இல்லையா? சரி மக்களே அநியாயத்து கேளுங்க. இவன் சொல்கிறான் டே இந்த வெளியே வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேற மாரி இருக்குடா. டே வாய முடியிரு. இவன் சொல்கிறான் நான் அங்கேயே நக்கிறேன்டா. டே உடனே தானே முதல் சொல்லுவோம். அவ்வளோ சாப்பிட மங்க வேறு நக்கிறியாடா. அந்த மங்க மட்டும் என்கிட்ட கொடுத்துடாத அப்படின்னு. இவன் சொல்கிறான் டே நம்ம வாட கொஞ்ச நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இவன் சொல்கிறான் ரிலாக்ஸா நினச்சி கொஞ்சம் அட்வென்ச்சராக ஏன் கொஞ்சம் பயங்கரமாக கூட பேசலானே. நான் சொல்கிறேன் டே வேணாண்டா கொஞ்சம் சில்லாக இருக்கலாம் அப்படி கொஞ்சம் பசாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். இவன் சொல்கிறான் டே ஒன்றும் லேட்டாகவே ஆகலாடா ஆனால் அமைதியாக தான் இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். அமைதியாவா? அப்படி இந்த இடத்துல அமைதியாக இருக்காமல் எப்படி இருக்கும்னு இவன் சொல்கிறான். டே ஏன்னா மாற்றி வடைச்சிக்கிறீங்க கொஞ்சம் காம் டவுன்ரா. வடைக்கிற நேரம் இல்லைடா இது. என்னடா நீங்கள்? சரி இப்போ என்ன பண்ணலாம்? கதை பேசலாமா? என்ன கதை பேசுங்கடா. ஓகே அங்கே என்னமோ காடி பார்க் ஆகிருக்கா? ஆமாங்க காடி பார்க் ஆகிருக்குது. அங்கே என்னமோ லைட் ஆன் பண்ணிட்டு காடி நின்றுச்சு. நான் சொல்கிறேன் அங்கே என்னமோ காடியில் பிரச்சனை போல் நம்ம போய் பார்க்கலாம். டே என் கேரக்டரை மாற்றணும்டா. நான் ஏன்னா போய் பார்க்கணும்? ஐயோ நான் ஏன்னா போய் பார்க்கணும்? சரி நம்ம போவோம் வேறு வழி. கைஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே போனால் யூடியூப் என் வீடியோஸ் எடுத்துக்காது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 2ல் போய் என்னோடய வீடியோ பாருங்கள் கைஸ். ஏன்னா பார்ட் 2 நான் இன்றைக்கே போடுறேன், பார்ட் 2 நான் இன்றைக்கே போடுறேன். ஸோ நான் தான் அவங்க கேடிஜி. பாய் வியூவர்ஸ் அண்ட் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிடுங்க. பாய் 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 பாய். லைக் பண்ணிடுங்க. பாய். That on college,